வெல்கம் டு கல்மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குலதெய்வ விளக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான். குலதெய்வ விளக்குனால எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத பற்றி தான் நான் வீடியோவில் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து குலதெய்வம் எதுன்னு சொல்லிட்டு, அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் வந்து குலதெய்வம் எதுன்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் ஆகி வந்த புதுசுலேருந்து இப்போது இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எனக்கு தெரியாது குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கும்போதெல்லாம் வந்து 3 பேராக சொல்லுவாங்க. 3 பேர் அப்படின்னா 2 பேராக சொல்லுவாங்க. 2 அம்மன் பேர், ஒன்று வந்து முனீஸ்வரன் பேர், அந்த மாதிரி 3 பேராக சொல்லுவாங்க. அதனால் எனக்கு குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரியல. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் நான் வந்து இதுவரையும் பண்ணதில்லை, நாங்கள் பண்ணது கிடையாது. அப்புறம் குலதெய்வ பற்றியெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் வந்து குலதெய்வத்தோட மகிமை என்ன, அது நம்ம பண்ணியே ஆகணும், அதை நம்ம விடக்கூடாது அப்படின்றத பற்றி எனக்கு வந்து புரிய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வழிபாடை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த வழிபாடு பண்ண ஆரம்பித்து 3 வாரத்திலேயே வந்து என்னோடய குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. 3 பேரில் ஒருத்தர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். கனவுல வந்து காட்டுவாங்க நம்மளுக்கு வந்து. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எப்படியாவது வந்து அந்த குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து கனவுல தான் தெரிஞ்சது. அது வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு, ஆமாம் இதுதான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து இது வந்து தொடர்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் தான் நடந்துட்டு இருந்திருக்கு. நான் வந்து எதிர்பார்க்காத சில விஷயங்கள், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு வந்து கைகூட ஆரம்பிச்சிருச்சு இந்த குலதெய்வ வழிபாடுனால. இப்போ இந்த விளக்கை வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். ஆல்ரெடி பார்த்துருக்குறவங்களுக்குலாம் வந்து எப்படின்றது தெரியும். அதே வந்து நான் திருப்பி காட்டினேன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு. உண்மையிலே இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வழிபாடு. இதை நான் பண்ணி நான் பயனடைஞ்சதுனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ நான் எப்படி இந்த விளக்கை ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். விளக்குக்கான பானையில் வந்துட்டு சந்தனம் மஞ்சள் 2 கலந்து பூசி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக காஞ்சிருக்கு. அதில் வந்து இப்போ என்னென்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ காட்டுறேன். இப்போ வந்து நம்ம குங்குமம் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். 3, 5 அந்த மாதிரி கணக்கில் தான் வைப்போம். நமக்கு தெரியும் அந்த மாதிரி. இப்போது நாமக்கட்டி அவ்வளோதான். இப்போ வந்து இந்த விளக்கில் வந்து நான் என்னென்ன போட போகிறேன் அப்படின்றத வந்து நான் இப்போ காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லெமனு, தண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு சின்ன பானை அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது,
5 1 ரூபி காயின்ஸ் ஒரே மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், அவ்வளோதான். மூடி போட்டு அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இப்போ வந்து நம்ம வந்து குலதெய்வ விளக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம் பூ வச்சு. நான் வந்து ஆடி 1 அன்னைக்கு வந்து இந்த குலதெய்வ விளக்கு வழிபாட ஆரம்பித்தேன். ஒரு நிமிஷம், நான் இந்த விளக்கு வந்து நான் எப்போவுமே எங்கே வைப்பேனோ அங்கே வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஒரு நிமிஷம். விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இப்படி தான் நான் வந்து ஒரு முறையும் வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதில் வந்து 5 பேரோட பேர் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாததுனால இதெல்லாம் எனக்கு 3 பேர் அவங்க பேரை சொல்லியிருந்தாங்களோ அவங்க 3 பேரோட பேரையும், என்னுடைய இஷ்ட தெய்வங்களான முருகரும் செல்லியம்மன் மொத்தம் 5 பேர், அந்த 5 பேரோட பேரையும் சொல்லி நான் வந்து இதில் வந்து அந்த 5 பேரோட பேரையும் 54 முறையோ அப்படின்னா 108 முறையோ உட்காந்து ஒவ்வொரு முறையும் தண்ணி மாற்றும் போது உட்காந்து அவங்க 5 பேர் பேரையும் சொல்லி விளக்கேற்றி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 54 முறை இல்லை 108 முறை அவங்களுடைய பேரையும் சொல்லி விளக்கேற்றுறேன். எனக்கு அப்படி பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, என்னோட குலதெய்வம் யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்து அதுக்கான வழிமுறையும் நாங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கான முன்னேற்றத்தையும் நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். நான் எடுத்த உடனே நாங்கள் ரொம்ப பணக்காரங்க ஆகிட்டோம் அப்படிலாம் நான் சொல்லலை. இப்போ வரையும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் முன்னே இருந்ததை விட இப்போ நாங்கள் பரவாயில்லை அப்படின்னு எங்களுக்கே தோன்ற அளவுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு கை கொடுத்துருக்காரு, எங்கள் குலதெய்வம். அதனால் யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியல இல்லை குலதெய்வ வழிபாடு பண்ண முடியல அப்படின்றவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இதை நம்ம குலதெய்வமாக நினச்சி நம்ம வழிபட்டுட்டு இதுக்கே நம்ம படையல் போட்டு பொங்கல் வச்சு நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் நம்பி செஞ்சதுனால எனக்கு நல்லது நடந்துருக்கிறதுனால தான் இப்போ நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன்.